எல்லா மதங்களை விட மூட நம்பிக்கை அதிகமா இருக்கிற மதம் இந்தியால எது தெரியுமா சார்? கிறிஸ்துவ மதம். இந்து மதத்துல கூட அவ்வளவு மூட நம்பிக்கை இல்ல. இந்து மதத்தை பின்பற்றவங்க கூட அவங்க மதத்தை நிரூபிக்கிறதுக்காக கொஞ்சமாவது சயின்ஸை யூஸ் பண்றாங்க. அந்த காலத்துல கிராவிட்டி அந்த வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனா கிறிஸ்துவ மதம், அதுவும் கிராமங்கள்ல குக்கிராமம் தோறும் நீங்க போய் பாத்தீங்கன்னா சர்ச் இருக்கு. அவங்க ஒரு ஃபாதர் யார் இருக்கிறாரு, அவர் எண்ணெய் விற்கிறாரு, பேய் ஓட்டுறாரு, அருள் வாக்கு சொல்றாரு, குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. அங்க ஏதாவது பெண்கள் கிடைச்சா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. அந்த பெண்கள் கொத்தடிமை மாதிரி மாட்டிக்கிறாங்க அவங்க கிட்ட. நீங்க உங்களுக்கு வயிற்று வலி சரியாகணுமா, நெஞ்சு வலி சரியாகணுமா, நான் ஜெபம் பண்ற இந்த டிவி மேல கை வைங்கன்னு டிவியில சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி மக்களை முட்டாளாக்குறது எந்த மதம்னா கிறிஸ்துவ மதம் தான். ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டி இதுக்கு எதிரானது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கோயில்ல உன்னை ஏமாத்துறான், எண்ணெய் வைத்து ஏமாத்துறான், அவங்க கிட்ட இருந்து வாங்காத சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. ஆனா இவங்க திரும்ப என்ன வைக்கிறாங்க பாருங்க. சர்ச் ஃபாதர் சொன்னானா, எனக்கு கடவுள் அருளால 5 குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க, ஒரு குழந்தைக்கு அவரோட அம்மா இவ, மீதி அப்படின்னு கேக்குறான். அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சிரிக்கிறான். அப்போ இன்னொரு பெண் கேக்குறாங்க, இந்த பெண்களுக்காவது புத்தி இருக்குதா, அவன் என்ன சொல்ல வர்றாருன்னு இவங்களுக்கு புரியுதா, அவர் நம்மளை பத்தி அசிங்கமா பேசுறாருன்னே தெரியாம இந்த பெண்கள் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மத பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு பெண்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க. யாராவது கேள்வி கேட்டா நீ கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக சொல்லிட்டேன்னு சொல்லிடுறாங்க. நான் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக சொல்லுங்க, நீங்க இங்க சேட்டை பண்றீங்களே அதை மட்டும் தான் கேக்குறேன். மதத்தின் பேரால் நீங்க தப்பு பண்றீங்க, பெண்களை நீங்க சூறையாடுறீங்க, மக்களுக்கு தவறான விஷயங்களை சொல்லி தரீங்க, உங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கதா நீங்களே அந்த காலத்து பிராமணர்கள் பண்ண வேலை எல்லாம் இப்ப கிறிஸ்துவ ஃபாதர் யார் செய்யறாங்க.